ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா. ஸோ அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 3 T20 மேட்ச்சில் ஒரு T20 மேட்ச் நடக்கல, 2 T20 மேட்ச்சில் ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. சேம் அந்த தேர்டு T20 மேட்ச் எங்கே நடந்துச்சோ அதே ஜோஹனஸ்பர்க்கில் தான் வந்து இந்த மேட்ச் நடத்த போகிறாங்க. அந்த பிச் ரிப்போர்ட் உங்களுக்கு கிளியர் கட்டாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓவரால் வந்து அங்கே 53 மேட்ச் வந்து நடந்திருக்கு, ஓடிய மேட்ச். அந்த 53 மேட்ச்சில் 30 மேட்ச் ஃபஸ்ட் பேட்மேன் டீமும் 23 மேட்ச் வந்து செகண்ட் பேட்மேன் டீமும் ஜெயிச்சிருக்காங்க ஓடிய மேட்சஸில் ஓவரால். அந்த விக்கெட் வந்து எப்படி இருக்கும்னா, அண்டர் லைட்ஸில் செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு தான் சாதகமாக இருக்கும். எல்லா ரெக்கார்ட்ஸுமே அதான் சொல்லுது. கடைசி மேட்ச்சுமே சேம் அந்த ரெக்கார்டு படி தான் குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்தார். இன்னொன்று, நான் அந்த தேர்டு T20 மேட்ச்சில் ரவி பிஷ்னாயின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ரவி பிஷ்னா ஆடி இருந்தாலுமே அவரும் ஒரு 3-4 விக்கெட் கண்டிப்பாக எடுத்திருப்பார். இந்த மாதிரி ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸை வந்து கண்டிப்பாக பிக் பண்ண மாட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸ். அதுவும் செகண்ட் அவங்க சேசிங் வரப்போ ப்ரெஷர் ஆயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சில் சப்போஸ் செகண்ட் இந்தியா பேட்டிங் வராங்கன்னா இந்த சாம்சி அப்படி இல்லாட்டி கேசவ் மகாராஜ் இவங்க 2 பேரில் யாராவது நிறைய விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்தியா தரப்பில் குல்தீப் யாதவோ இல்லை சகலா, அக்ஷர் பட்டேலா எந்த ஸ்பின்னர் ஆடுறான்றதை ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா பிளேயிங் லெவனாக நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. அந்த மாதிரி டீம் செட்டப் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது எப்படி இவங்க டீமை எடுத்துகிட்டு போகிறாங்க, எந்த பிளேயருக்கு எப்போ சான்ஸ் தர போகிறாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஈசான் கிசான், ஸ்ரேயாஸ் ஐயர் எல்லாத்தையுமே T20ல் ஃபுல் அண்ட் ஃபுல் பெஞ்சில் வச்சுட்டு ஜித்தேஷ் சர்மாக்கெலாம் வந்து சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ சஞ்சீவ் சாம்சனோட ஜித்தேஷ் சர்மா பெரிய பிளேயர் கிடையாது. ஸோ ஜித்தேஷ் சர்மா பொறுத்தவரையும் சும்மா ஒரு பாலை பார்த்துட்டு ஒரு பால் 4 அடிக்க அடுத்த பால் அவுட் ஆக அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். தேவையில்லாமல் அவர் ஜடேஜாவை தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட் ஆக்கி அதுக்கப்புறமா வந்து அவரும் ஹிட் விக்கெட் ஆனதையும் நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி இவங்க சான்ஸ் தராங்கன்னு தெரியல. ஸோ பிளேயிங் லெவன்றது எக்ஸாக்டாக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவோட ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸை நான் எடுத்திருக்கேன். இந்தியன் பிளேயர்ஸ் ஆன் டைம்ஸில் யார் சொல்கிறாங்களோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இன்னொன்று, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் டெலகிராமில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பேன். ஸோ ரோஹித் சர்மா வந்து எம்ஐலேருந்து எடுத்துகிட்டு ஹர்திக் பாண்டியாவை உடனே ட்ரேட் பண்ணி உடனே அவரை கேப்டனாக்கி, ஸோ ஆல்ரெடி பும்ராவும் இந்தியாவுக்கு கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு, சூரியகுமார் யாதவ் நிறைய கேப்டன்ஷிப் பண்ணியிருப்பார். ஸோ ஹர்திக் பாண்டியாவை கம்பேர் பண்ணுறப்போ அவங்க எல்லாருமே அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் நல்ல பிளேயர்ஸ் தான். ஸோ பும்ரா ஒரு நல்ல ஒரு பவுலரு, வேர்ல்ட்லே நம்பர் 1 பவுலர். அதேமாதிரி சூரியகுமார் யாதவ் T20ல் அவர் தான் நம்பர் 1 பேட்டர். ஹர்திக் பாண்டியா அந்த டபுள் ஆப்ஷன்ற ஒரு ஆப்ஷனை வச்சு எப்படி அவர் இந்த அளவுக்கு வந்து மும்பை நம்புகிறாங்கன்னு தெரியல. பட் இதை நான் மட்டும் சொல்ல கிடையாது. ஓவரால் நீங்கள் போய் ட்விட்டரில் கூட செக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே அதான் வந்து சொல்கிறாங்க. மோஸ்ட்லி யாராவது ஒரு சிலர் வேணால் ஹர்திக் பாண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணலாமே தவிர்த்து மீதி யாருமே வந்து ஹர்திக் பாண்டியாவுக்குலாம் சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா ஒரு டீம்லேருந்து ட்ரேடாகி வந்துட்டு உடனே அந்த டீமில் 5 தடவை கப்பு வாங்கி கொடுத்த ஒரு பிளேயரை இது பண்ணி அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக கொடுக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம சிஎஸ்கே தான் நம்ம எல்லாருமே வந்து மோஸ்ட்லி ஃபேன்ஸாக இருப்போம். பட் மும்பை வந்து நமக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி ஐபிஎல்லில் பண்ணுறப்போ யாருக்காக இருந்தாலும் அது சொல்ல தோணும். நிறைய பேர் பயந்துட்டு இது எதுக்கு நம்ம சொல்லணும், நம்ம ஹர்திக் பாண்டியாவை ஏதாவது சொன்னால் அவங்க ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்க்காம போயிடுவாங்க, ரோஹித் சர்மா ஏதாவது சொன்னாங்க அப்படிலாம் நான் எப்போயுமே யோசிச்சது கிடையாது. நம்ம எப்பயும் என்ன ஃபேக்ட் நடக்குதோ அதை சொல்லுவோம். ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக கொடுத்தது கரெக்ட் இல்லையான்றதை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா மொத்த ட்விட்டர்லையுமே நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாமே இந்த பிரச்சனையை தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மும்பைக்கு ஃபாலோவர்ஸ் குறையுது. யாருமே பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணலை மும்பையோட மேனேஜ்மெண்ட்டுக்கு. ப்ளஸ் இன்னொன்று, சூரியகுமார் யாதவும் பும்ராவும் இதில் ஹாப்பியாக இல்லை. அவங்களோட ஸ்டார் பிளேயரே அவங்க 2 பேர் தான். சப்போஸ் வேறு யாராவது ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க 2 பேர் அடுத்த சீசன் வேறு டீம் போயிட்டா மும்பை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து 17ஆம் தேதி டிசம்பர் 1:30 ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் நம்ம ஓடிய ஃபார்மெட் வந்து ப்ளே பண்ண போகிறோம். சவுத் ஆஃப்ரிக்காவில் டிகா கிடையாது. அந்த இடத்துல வேறு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்ஸை ட்ரை பண்ணுறாங்க. பட் எதுவுமே வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரியும் தெரியலை. ஸோ டெலகிராம் ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இன்னொன்று, நம்ம எந்த டீம்ஸுமே கொடுக்காத மாதிரி எம்டிஆர் இருக்க மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து ஃப்ராங்க்கும் கூட ப்ரோ கபடி நான் வந்து ஓனாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த சின்ன டீம்ஸ்லாம் வந்து நான் கொடுக்குறதில்ல. பெரிய அளவில் கிரிக்கெட் ஏதாவது சம்மந்தமில்லாத மேட்சஸ் இருந்தால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோ கபடியில் எந்த மேட்ச் கரெக்டான மேட்சோ அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி ப்ளே பண்ணிகிட்ருக்கனால ஸோ அதில் போயிட்டுருக்கு. ஸோ எதுக்காண்டி உங்களுக்கு நான் கொடுக்குறது இல்லைனா, மோஸ்ட்லி யாருமே வந்து
லைக் பண்ணுறதில்ல ப்ரோ கபடி, நீங்கள் ப்ளே பண்ணுறதில்ல. அப்படியே ப்ளே பண்ணாலும் நான் எந்த கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுறேனோ அதை தான் வந்து ப்ளே பண்ணுறீங்க. அது சும்மா ஒரு 2-3 பேர் தான் ப்ளே பண்ணுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் கிரிக்கெட்டே வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ கிரிக்கெட் மேட்சஸ் இல்லாதப்போ நான் ப்ரோ கபடி முடிஞ்ச அளவுக்கு டார்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரோ கபடி ப்ளே பண்ணணுன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிறேன், அதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக கபடியில் உங்களுக்கு 2 டீம் வந்து தோணும். மேபி இந்த மேட்ச் ஜெயிக்கும், இந்த டீம் ஜெயிக்குமா, இந்த டீம் ஜெயிக்குமான்னு. அதே மாதிரி சேஃபஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டனா போகாதீங்க. சேஃபாக கேப்டன் வைஸ் கேப்டன் போகாமல் லாஜிக்கலாக லெஃப்ட் கார்னரை யார் நிற்கிறா, ரைட் கார்னர் யார் நிற்கிறா, இவர் லெஃப்ட் ரைட்டரா ரைட் ரைட்டரான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஃபிஷியலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட டீம்ஸை மேக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த 2 டீமில் ஜஸ்ட் இவரை வைஸ் கேப்டனாக கொடுத்து ஜெயிச்சிடலாம், இவரை வைஸ் கேப்டனாக கொடுத்தா ஜெயிச்சிடலான்ற மாதிரி இருந்தால் 2 டீம் ஒரே மாதிரி டீம் எடுத்து வைஸ் கேப்டனை மட்டும் வேறவங்கள போட்டு 5 கான்டெஸ்ட்டை ஜாயின் பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஜிக்கலாக நீங்கள் டீம் எடுக்கணும். கிரிக்கெட் மாதிரிலாம் சும்மானா நம்ம டீம் எடுக்க முடியாது. கபடியில் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து டீம் எடுக்கணும். ஏன்னா போன மேட்ச்சு ஒருத்தர் 8 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருப்பார். அடுத்த மேட்ச்சில் அவர் 0ல் போவார். காரணம் என்னென்னா அவர் லெஃப்ட் கார்னராக இருப்பார். எல்லா ரைடருமே ரைட் ரைட்டராக இருப்பாங்க. அப்போ லெஃப்ட் கார்னருக்கு வேலை கிடையாது. ஸோ அந்த லாஜிக் தான். முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்க ப்ளே பண்ணுங்க, இல்லாட்டி கிரிக்கெட்டே வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போது பிளேயிங் 11 வந்து பார்த்துடலாம். ரெய்ஸா ஹென்ட்ரிக்ஸ்க்கு ஒரு வழியாக வாய்ப்புன்றது கிடைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா ஹர்திக் பாண்டியா மாதிரி டெம்பா பவுமா, ஸோ பெரிய ஒரு இதாக இருந்தது சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ அவர்னாலேயே மோஸ்ட்லி கேப்டனாக வேறு அவரை கொடுத்து இவருக்கு சான்ஸ் கிடைக்காம இருந்துச்சு. பெரிய பிளேயர் ரெய்ஸா ஹென்ட்ரிக்ஸ்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு பிளேயர் தான். அவருக்கு சான்ஸ் கிடைச்சப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஹை ஸ்விங் ஆனால் கஷ்டப்படுறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதை மட்டும் கொஞ்சம் ஸ்டெடியாக ஆடிட்டார்னா ஓரளவுக்கு பவுமாவோட நல்ல பிளேயர்னு நம்ம வந்து சொல்லலாம். கொஞ்சம் குயிக்காகவும் அடிக்க பார்ப்பார். ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பெட்டர் பிக்கு தான். அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது சிராஜ் தான். சிராஜ் கிடையாது, தீபக் சகருமே கிடையாது. செகல் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு ஆவேஸ் கான் ஆடலாம், இல்லை ஆகாஷ் தீப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அவர் ஆடலாம். ஸோ யாருக்கு சான்ஸ் தராங்கன்றதை பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பாக 3 பேசர்னு போகிறதுக்கு பார்ப்பாங்க. மேபி ஆவேஸ் கான் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த இடத்துல இவங்க 3 பேர் வந்து ஸ்பின்னர்ஸாக வரலாம், அதில் 2 பேர் ஆல்ரவுண்டராக வரலாம். இல்லை ரிங்கு சிங் ஆடணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை செகல் ஆடணும்னு நினைக்கிறாங்களா, எல்லாமே ஆன் டைம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எப்பயும் போல் சஞ்சீவ் சாம்சனை பெஞ்சில் வைக்கிறாங்களா, இல்லை இப்போயாவது சீனியர் பிளேயர்னு ஒரு மரியாதையில் சான்ஸ் தராங்களான்றதும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பிளேயிங் 11 என்னன்றதை. இப்போது வேண்டர்சன் சொல்லவே தேவையில்லை, அவர் எல்லா கண்டிஷன்ஸ்லையுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதேமாதிரி கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் டீசெண்டாக ஆடுவார். இப்போ என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, ஸோ குல்தீப் யாதவ் அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக செகலையோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா 2 சைடு ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் போட்டால் மொத்த சவுத் ஆஃப்ரிக்கா டீமே காலி ஆவாங்க. அதுவும் செகண்ட் பேட் பண்ணுறப்போ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சேசிங் வராங்க சவுத் ஆஃப்ரிக்கானா, செகலும் ஆடி குல்தீப் ஆடினார்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து வரிசையாக அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ முக்கியமான பிளேயர்ஸ் வேணால் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடலாம். அதில் ரெய்ஸா ஹென்ட்ரிக்ஸ், அதுக்கப்புறமா வேண்டர்சன், அதுக்கப்புறமா மாக்ரம், கால்சன், மில்லர், இவங்களுக்குள்ளே யாராவது 2 பேர் வேணால் கிளிக் ஆகலாம் தவிர்த்து மற்ற எல்லாருமே சேசிங் வரப்போ அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இன்னொன்று ட்ரம்ப் கார்டு பிக்காக பார்க்குறது, இந்தியா செகண்ட் பேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கேசவ மகாராஜ் விக்கெட் எடுப்பார். இந்த கிரவுண்டில் ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் கடைசியாக நடந்த மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடினது தான். வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி மார்னஸ் லெபிச்சேன் அதிக ரன்ஸ் அடித்து வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்குள்ளே வந்த ஒரு சீரீஸ். அதில் மிச்சல் மார்ஸ் தான் கேப்டன்ஷிப்பும் பண்ணார். அந்த மேட்ச்லேயுமே ஜாம்பாவும் விக்கெட் எடுத்தார், கேசவ மகாராஜும் விக்கெட் எடுத்தார். இதே கிரவுண்டில் நடந்த மேட்ச் தான். ஸோ ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேசவ மகாராஜ், சாம்சி, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தரா, செகலான்னு பார்த்துக்கோங்க. இவங்க எல்லாமே ஸ்பின்னர்ஸ். வாஷிங்டன் சுந்தர் அந்தளவுக்கு வந்து ரிதமில் இல்லை. ஸோ ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ், அதுக்கப்புறம் பக்கா லெஃப்ட் ஹேம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல விக்கெட் கிடச்சிருக்கு. ஆஃப் ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய அளவில் விக்கெட்டுன்றது கிடைக்கல. ஸோ இவங்களுக்குள்ளே நீங்கள் கேப்டன் விக்கெட் கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க. பிக்வாயாக்கு பதிலாக முல்டர்னு ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ மேபி அவருக்கு சான்ஸ் கிடைச்சா அவரை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் எல் வில்லியம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெத்தில் போட்டு விக்கெட் எடுத்துருவார். ஸோ ரன்ஸ் கொடுத்தாலுமே கண்டிப்பாக டெத்தில் அவரை பயன்படுத்துவாங்க, விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். பர்கர் அந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது எந்த அளவுக்கு வந்து அவர் விக்கெட் எடுப்பார்னு, பட் நம்ம சாலிடாக வில்லியம்ஸை சொல்லிடலாம். கேசவ மகாராஜ் ஒரு பெட்டர் பிக்கு. டேவிட் மில்லர் சேசிங் வந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு சைடு விக்கெட் போனாலும் மில்லர் ஒரு சைடு அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். சேசிங் எப்பயுமே வந்து மில்லருக்கு ஃபேவராக இருக்கும். ஈஸியாக அந்த ரன்னை பார்த்துட்டாருன்னா அவர் அடிப்பார். லாஸ்ட் மேட்ச்மே குல்தீப் யாதவுக்கு தேவையில்லாமல் தான் வந்து அவுட் ஆனார். அப்படி இல்லாட்டி ஒரு சைடு யாராவது நின்றுருந்தா கண்டிப்பாக மில்லர் இன்னுமே ஒரு 50 ரன்னுக்கிட்ட வந்து அடிச்சிருக்க முடியும். அந்தளவுக்கு வந்து ஆடுவார். பட் ஜடேஜா கிட்ட அவுட் ஆனது உண்மை தான்.
பட்டு டிஆர்எஸ் இல்லாதனால தப்பிச்சிட்டார். ஸோ ஓவரால் சேசிங் அப்போ பெட்டர் பிளேயர். சேம் கால்சன். ஸோ கால்சன் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஐபிஎல் போன ஐபிஎல்லேருந்து சேசிங்னாலும் சரி ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் சரி எப்படினாலுமே வந்து அவர் ஹிட் பண்ணுவார். ஸோ இப்போ T20 ஃப்ளாப் ஆகிருக்காரு. மேபி ஓடியில் அதை யூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். 2-3 மேட்ச் வந்து கால்சன் ஃப்ளாப் ஆனால் 4வது மேட்ச் பயங்கரமான ஹிட்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ ஜிஎலுக்கு கேப்டன்சினா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மாக்ரம் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன், டபுள் ஆப்ஷன், கண்டிப்பாக ஒரு 4-5 ஓவர் போடலாம். ஏன்னா சாய் சுதர்சன், திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் இவங்களாம் ஆனால் எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்னால மாக்ரம் மோஸ்ட்லி ஓவர்ஸ் வந்து போல் பண்ணுவார். விக்கெட் எடுக்கவும் சான்ஸ் இருக்கும். பேட்டிங்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக ரொட்டேட் பண்ணி ஆடிடுவார். ஸோ அவர் T20 ஆடுறது அவரோட கேம் கிடையாது. ஓடியில் அவர் ஆடுறது தான் அவரோட பேட்டிங் ஸ்டைலு. ஸோ டீசெண்டான ஒரு பேட்டர் கேப்டன்ஸ் கப்னா சேஃபாக வந்து கொடுக்கலாம். அதேமாதிரி செகண்ட் போல் பண்ணால் கேசவ் மகாராஜ் கொடுக்கலாம். இந்த சைடில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போல் பண்ணால் முகேஷ் குமாருக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹர்ஷ்தீப் சிங் எந்த அளவுக்கு ஓடியில் வீச போகிறான்னு தெரியல, விக்கெட் எடுப்பார்னு. பட் முகேஷ் குமார் கண்டிப்பாக டெத்தில் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதேமாதிரி குல்தீப் யாதவும் ஒரு பெட்டர் ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆர் செகண்டு. இல்லை செகல் ஆடினா செகல் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சைடில் பேட்டிங்கில் நம்ம பார்த்தோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. T20 ஆடலை. ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு பேட்டிங் ட்ராக் இருந்தால் பயன்படுத்தி ஆடலாம். பெரிய அளவில் பவுலர்ஸ் இருக்காங்க சொல்ல முடியாது. மார்க்கோ யான்சன், ரபாடா, இங்கிடி, அதுக்கப்புறம் ஆண்ட்ரிக் நாக்கியா, கோட்ஸின்னு முக்கியமான பவுலர் யாருமே இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவில். அதனால் அதை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் ஆட வாய்ப்பு இருக்கும். ருத்ராஜ் கெய்க்வாட், சாய் சுதர்சன் எனக்கு தெரிஞ்சு எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி ஒரு பக்காவான ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் ருத்ராஜ் ஓரளவுக்கு ஆடலாம். சாய் சுதர்சனோட ரீசன்ட் ஃபார்ம் போகிறதா இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ கடைசியாக அவர் ஆடின 5 மேட்ச்சில் 12, 11, 10ன்ற மாதிரி தான் வந்து ஆடி இருக்காரு. அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இனிஷியலாக ஏதோ ஒரு ஸ்பின்னு, ஏதோ ஒரு பேஸ் அட்டாக்கில் புதுசாக வந்து டெபியூட் பண்ண போகிறாரு. அது சவுத் ஆஃப்ரிக்காவில். அது சான்ஸ் கொடுப்பாங்களான்றது தெரியல. அந்த இடத்துல யார் ஆட வைக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாட்ஸ் பார்ப்போம், அதை வச்சு ஐடியா பண்ணிக்கோங்க. தீபக் சகர் ஆட மாட்டார். செகல் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாட்டி ஆவேஸ்க்கான ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டாட்ஸ் பாருங்கள். ஹெட்டுகட்டில் ரைஸா கண்டிஸ் 2 மேட்ச்சில் 38 ரன் ஆவரேஜ். டீசென்ட் பிளேயரு, நல்லாவே ரொட்டேட் பண்ணி ஆடுவார். இவருமே வந்து T20 அக்ரெசிவாக ஆடுற மாதிரி ஆடக்கூடிய பேட்டர் இல்லை. ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்டர் தான். வென்யூவில் ஃபுல்லாக ஃப்ளாப்பு. 3 மேட்ச்சுமே ஃப்ளாப்பு. ரைஸா ஹென்ட்ரிக்ஸு 3 மேட்ச் ஆடி வெறும் 14 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. முக்கியமான பாயிண்ட்டு. வேண்டர்சன் 84 ரன் ஆவரேஜ் ஹெட்டுகட்டில். வென்யூவில் 35 ரன் ஆவரேஜ். ஸோ டீசெண்டான கேப்டன் சாய்ஸ். பட் தொடர்ச்சியாக ஸ்பின்னை வச்சு அட்டாக் பண்ணால் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேர்ல்டு கப்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ் இந்தியா 2 மெயின் ஸ்பின்னரு, ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான் வேண்டர்சன். ஸோ ஒரு சில டீம்ஸில் கேப்டன் கொடுத்துக்கோங்க. மாக்ரம் 23 ரன் ஹெட்டுகட்டில் ஆவரேஜ், 2 விக்கெட்டு. ஸோ வென்யூவில் 82 ரன் ஆவரேஜ். ஆடின எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணியிருக்காரு. இதில் கடைசி ஆஸ்திரேலியா கூட ஆடினப்பே மாக்ரம் ஒரு தனி இன்னிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனார். டேவிட் மில்லர் ஆவரேஜ் 26, ஹெட்டுகட்டில். வென்யூவில் 62 ரன் ஆவரேஜ். சேசிங் வந்தால் மில்லருக்கு கேப்டன்சி கொடுத்தா ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே வந்து மில்லராக பிக் பண்ண மாட்டாங்க. ஹென்ரி கால்சன் ஸோ 41 ரன் ஹெட்டுகட் ஆவரேஜ், 29 ரன் வென்யூ ஆவரேஜ். விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதுலேயும் பாயிண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேப்டன்ஸ் கப்னா கூட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். கேசவ் மகாராஜ் வென்யூவில் 4 விக்கெட்டு. அதில் ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்தார் செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ. அதேமாதிரி ஹெட்டுகட்டில் 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. சாம்சி ஹெட்டுகட்டில் எதுலேயுமே சரி, ஓடியாவாக இருக்கட்டும் T20 இருக்கட்டும், மினிமம் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சாம்சியை நீங்கள் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப வேணால் ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ட்ராப் பண்ணிக்கோங்க. வென்யூவில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் ஹெட்டுகட்டில் 19 ரன்னு. சாய் சுதர்சனோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து அவரோட ரீசன்ட் ஃபார்ம். ஒரு மேட்ச்சில் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. மற்றபடி புவர் பேட்டிங் தான் போயிட்டுருக்கு. பட் இதுக்கு முன்னாடி அவரோட ஃபார்ம்ன்றது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஆவரேஜ் 53, வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடிருக்காரு, ஃப்ளாப்பு. கேஎல் ராகுலோட ஆவரேஜ் 22. ஸோ அவரோட பேட்டிங் ஆர்டர் கீழே டவுனில் போக 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 அவரோட பேட்டிங் ஸ்டைலே வந்து மாறுது. பட் இப்போ ரெஸ்பான்சிபிளாக ஆடுவார். கண்டிப்பாக கேப்டன்ஸ்னாக்கு வந்து ஆடுவார் கேஎல் ராகுல். சேஃபஸ்ட்டு ஒரு கேப்டன்ஸ் கப்னா நம்ம பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தர் 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டு. பட் மேட்ச் ப்ராக்டிக்ஸே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காரு. எந்தளவு ஆடுவார்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க். அக்சர் பட்டேலுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன். பேட்டிங் வந்தாலும் ஆட முடியும். பவுலிங்லேயுமே செகண்ட் பவுல் பண்ணால் அதிக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஸ்டெம் டு ஸ்டெம் வீசுவார். ஸோ 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டுகட்டில். குல்தீப் யாதவ் 11 மேட்ச்சில் இன்னிங்ஸில் 26 விக்கெட் எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக 1 டேயில். இதே குல்தீப் யாதவ் T20லையுமே பயங்கரமாக பவுல் பண்ணார். வென்யூலையும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச் ஆடி.
சேம் செகல் 10 மேட்ச்சில் 22 விக்கெட் எடுத்திருக்காரு. மறுபடியும் இவங்க 2 பேரை ஆட வச்சாங்க அப்படின்னா ஓடியில் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ செகலோட ஃபார்ம் டிப்பு தான். பட் இப்போ ஆடின விஜய் ஹசாரே எல்லாத்துலேயுமே நல்ல விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மேபி சான்ஸ் கொடுத்தாங்கன்னா இவங்க 2 பேர் ரொம்ப ரொம்ப கீ. 2 பேரில் யாராவது 3 விக்கெட் ப்ளஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். செகண்ட் போல் பண்ணால் 2 பேருமே விக்கெட் எடுக்கக்கூட சான்ஸ் இருக்கலாம். அந்தளவுக்கு ஹெட் டு ஹெட்டில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். கபடியும் ப்ளே பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கான டீம் இதுதான். மாக்ரம கேப்டனா, குல்தீப் யாதவ் வைஸ் கேப்டனா. இந்த ஆஸ்திரேலியா விசஸ் இந்தியா சீரிஸ் நமக்கு எதுவுமே வின் ஆகலை. இதுதான் ஃபேக்ட்டு ஸ்மால் லீக்கு. பட் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் இந்தியா மோஸ்ட்லி வின் தான் இருக்குது. நம்புவோம் இந்த மேட்ச்சும் நம்ம வின் பண்ணுவோன்னு. முடிஞ்ச அளவுக்கு டெலகிராமில் கரெக்டான டீமாக யோசிச்சு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதான் டீம் ஓவரால் ஒரு சேஃபஸ்ட்டு டீம் தான் இப்போதைக்கு பிக் பண்ணியிருக்கேன். ஆன் டைமில் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். கேப்டன்ஷனாக கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் அக்ஷர் பட்டேலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை பேட்டர்ஸ் நீங்கள் போகணும் நல்லா பேட்டிங் விக்கெட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேஎல் ராகுல், வேண்டர்சன் கூட ட்ரை பண்ணுறதும் ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். ஸோ கரெக்டான டெலகிராமை மட்டும் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன்னா டெலகிராமில் நம்மளோட நேம்லேயே அவ்வளோ ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்மளோட நேமில் இருக்க டெலகிராமில் வேறு ஏதாவது ஃபேக் சேனலில் கிராண்ட் லீக் ஜெயித்த மாதிரி அது இதுன்னு போஸ்ட் போட்டு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மாட்டிக்காதீங்க.